சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு வீடு கட்டுவோம், ஒரு பூமி பூஜை போட்டு வீடு கட்டிகிட்டு இருப்போம். இது வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய கனவு. ஒவ்வொரு வீடு பார்த்தோம் அப்படின்னா பாதி வேலையில் நிற்கும். பேஸ்மெண்ட்டோடு நிற்கக்கூடிய வீடுகள் இருக்குது, ரூஃப் போட்டு பூசாமல் நிற்கக்கூடிய வீடுகள் இருக்குது. எல்லாமே முடித்து கடைசியில் இங்கே புண்ணியர்ஜனை அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய நாளில் ஒரு சின்ன வேலை பாக்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா கண்ணுப்பட்டு போயிடும். இது கண்ணுப்பட்டு போயிடும் நிறுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் சிலர் வீடு கட்டும்போது பேஸ்மெண்ட்லேயே நின்று போயிடும். வீடு கட்டும்போது தடாப்படான்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. பணமெல்லாம் நிறையா இருக்குது, நிறைய பணம் காசு இருக்கும். எல்லாம் இருந்தும் அவங்களுக்கு அந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்காது. அவங்க ஒவ்வொரு வீடாக வாடகை வீடாக மாற்றி 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 போயிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த வாடகை வீடுகள் இருக்கும்போது அவங்க படக்கூடிய துன்பம், கஷ்டம், அவமானம், வீட்டுக்காரங்க பேசுகிறது, வீட்டுக்காரங்க குத்தி காமிக்கிறது, மற்றவங்க பேசுகிறது, ஏன் என்ன உங்களுக்கு இன்னும் வீடு நீங்கள் உங்களுக்கு சொந்த வீடு இல்லையா சொந்தக்காரன் கேட்குறது, பொண்ணு கொடுக்கும்போது மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கான்னு கேட்குறது, பொண்ணு எடுக்கும்போது பொண்ணுக்கு சொந்த வீடு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்கள். இதெல்லாம் ஒருத்தனுக்கு வாழ்க்கையினுடைய ஒரு அத்தியாயம். அப்போ இந்த வீடு கட்ட போகும்போது ஏன் பூமி பூஜை பார்க்கும்போது தெளிவான நேரம் பார்த்து, தெளிவான நாள் பார்த்து, தெளிவான நட்சத்திரம் பார்த்து, வாஸ்து எல்லாம் பார்க்குறோம். வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லியெல்லாம் பார்ப்போம். சித்திரை மாதத்தில் 22ஆம் தேதி, வைகாசி மாதத்தில் 20ஆம் தேதி, 22ஆம் தேதி, இந்த மாதிரி குறிப்பிட்ட தேதிகளில் அந்த வாஸ்து வரும். அதில் ஸ்திர மாதம்னு சொல்லக்கூடிய ரிஷப வைகாசி, சிம்மம் ஆவணி, அதே மாதிரி கார்த்திகை மாதம், மாசி மாதம், இந்த மாதிரி ஸ்திர மாதங்களில் பூமி பூஜை போடணும். அந்த நாளில் வரக்கூடிய வாஸ்துவில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குக்கு எந்த மாதம் சரியான மாதம் பார்த்து நம்ம வாஸ்து பூஜை போடுவோம். அப்போ வாஸ்து பூஜை போட்டுமே பாதையில் நின்று போயிடும். இப்போ இங்கே ஒரு கேள்வி கேட்பீங்க, ஏன் வாஸ்து நாளில் வாஸ்து பூஜையில் நாங்கள் வாஸ்து பண்ணோம் அன்றைக்கே நிற்கிது அப்படின்னு கேட்பீங்க. இதில் தெளிவாக சொல்லியிருக்குது. வாஸ்துவில் மயன் எழுதிய அந்த வாஸ்து சாஸ்திரத்தை சொல்லியிருக்காரு. வாஸ்து நாளுங்கிறது எல்லா நாளும் அதாவது அந்த வாஸ்து நாட்களில் வரக்கூடிய ஒரு விஷயந்தான். அதில் 5 முகூர்த்த வேலைகள் குறிச்சிருக்கும். ரெண்டு முகூர்த்தத்தை தள்ளி 3ஆவது முகூர்த்தத்தில் தான் வாஸ்து போடன்றது அதில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் அந்த 3ஆவது முகூர்த்த வேலை அவர் தாம்பூலம் தரிக்கிறாரே, வாஸ்து புருஷன் எழுந்து பல்லு விளக்கி சாப்பிட்டு எல்லாம் போஜனமெல்லாம் முடிச்சதுக்குனால தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரத்தில் வாஸ்து போடணும். அதை அவர் வயிற்று பகுதியில் போடணும். இதெல்லாம் இடத்துல கண்டுபிடிக்கும். ஒரு சைட்டு சதுர்ச்சிடுறோம், எந்த இடத்துல வாஸ்து பூஜை போடுறதுக்கான அந்த பூமி பூஜை போடுவதற்கான குழி எடுக்கணும் அப்படின்றத முதல்லையே தீர்மானம் பண்ணிக்கணும். அப்போ அந்த குழி கிள்ளினதுக்கு பின்னால் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த முகூர்த்தம் செய்யக்கூடிய நேரம்